ஹாய் காய்ஸ், ஐ எம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தோம்னா நம்ம கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா? இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து காமனாக வரக்கூடிய கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். தென் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன். தென் அதுக்கு நாம் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மினிமமாக 1 இயர் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுத்தாகணும். சரிங்களா? ஸோ 1 இயருக்கு கீழே, அதாவது உங்களுடைய நாலேஜ் பொறுத்து, தென் நீங்கள் 1 டேவுக்கு, அதாவது மினிமமாக 3 to 5 ஹவர்ஸ் வெப்சைட்டுக்குன்னு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னும்போது, அந்த 1 இயர் எக்ஸாக்டிங்காக டைம் முடியும் போது நெக்ஸ்ட் இயர்லேருந்து மணி மேக் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும் கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து. சரிங்களா? சம்டைம் இதுக்கு இடையில வந்து யாராவது 3 மந்தில் மணி மேக் பண்ணலாம், 6 மந்தில் மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க உங்களை வந்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்குங்க. சரிங்களா? ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்கள வந்து அது இப்போது என் சேனல் ரிப்போர்ட்ஸ் பார்க்குறாங்க. மோர் தென் பல பேருடைய ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ரீசனுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டை வந்து பே பண்ணி வாங்கிடுறாங்க. அது ஒரு 25,000 30K இந்த போல் கொடுத்து பே பண்ணி வாங்கிடுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எப்படி போடணும், காம்படிட்டர் யார், பேக்லிங்ஸ் எப்படி பில்டு பண்ணணும், தென் அது போக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, தென் இது போக இமேஜ் வந்து எப்படி ஒரு குவாலிட்டியான இமேஜை ஃபீட் பண்ணுறது, அது போக தென் ஒரு ஆர்டிகல்ஸ் எப்படி கூகுளில் ரேங்க் பண்ணி கண்டினியூஸாக நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வருது, இதுமாரி ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் வெப்சைட்டு பே பண்ணி வாங்கிடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மக்கிட்ட வந்து இது போல் நான் வெப்சைட் மானிட்டேஷன் ஆன வெப்சைட் வச்சுருக்கேன், என் வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு அதாவது இதுதான் உங்களுடைய பேசிக் கொஸ்டினாக இருக்குது. நாம் வந்து ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுங்கள், ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னும் போது, என்ன ப்ரோ 3000 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணால் தான் ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்களான்னு சொல்லி அதாவது ரொம்ப ஷாக்காக வந்து கேட்குறாங்க. சரிங்களா? தென் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், என்றைக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு 1000 யூசர்ஸ் ஃபார் டேவுக்கு சாலிடாக வராங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு இன்கமிங் வரும். அதுக்கு இடையில் வந்து ஒரு 500 பேர் 1000, அதாவது இந்த ஒரு ஆவரேஜ் பண்ணி யூசர்ஸ் வராங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ரெவன்யூன்றது கம்மியாக இருக்கும். பட் ஆனால் $100 மந்த்துக்கு அச்சீவ் பண்ண முடியும். பட் ஒரு $500 ஒரு $1000 இது போல் மந்த்துக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த 1000 யூசர்ஸ்ன்றது கம்பல்சரி ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆனால் மட்டும்தான் அது பாசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நமக்கு ஃபார் டேவுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $31.76 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? டுடே மட்டும். எஸ்டர்டே அதாவது நேற்றுக்கு வந்து $12.62 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $20.57 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $55.65 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து $74.41 வந்து இருக்குது. இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு. தென் இது வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விட்ரான்றது ஒன்று பண்ணவே முடியும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் $74.41 வந்து இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து நமக்கு $100, ஏன்னா வந்து ஆவரேஜ் இப்போவே ஒரு $55 இருக்கு இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து ப்ளஸ் ஆகும்போது $150 மேலே கிராஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நமக்கு $100 மேலே இருந்தாலே விட்ரால் ஆகிடும் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு பிரச்சனை கிடையாது. லாஸ்ட்டு பேமெண்ட்டு நம்ம எவ்வளோ விட்ரால் வச்சுருக்கோம் அப்படின்னா அதாவது $152.60 வந்து நம்ம ஓவராலாக லாஸ்ட் மந்த் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னும் போது கண்டிப்பாக இந்த ஆட்சன்ஸ் எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது, இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது பெருசு இல்லை, வெப்சைட்டுக்கு எப்படி ஃபர்தராக ஒர்க் பண்ணால் ரெவன்யூன்றது வருன்றது ஒரு தெரியணும் இல்லையா? ஸோ நம்ம சேனலில் 1000+ வீடியோஸ்க்கு மேலே நான் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் A to Z எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பேச முடியல, அதான் ஒன்று. சரிங்களா? சரி, டாபிக்கில் வந்துடலாம். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் எண்டில் எப்படி நமக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்க, அது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றது டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு மேலே பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $31.76. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு
கம்பல்சரி மானிட்டேஷன் ஆயிருந்தால் மட்டும்தான் இது போல் ரெவன்யூன்றது ஒன்று வரும். தென் மானிட்டேஷன் ஆகாதவே கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நம்ம அக்கௌண்ட்டு மட்டும், அதாவது நம்ம வெப்சைட் மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு மானிட்டேஷன்ன்றது ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாமல் அப்படின்னா நமக்கு ஆடும் ஷோ பண்ண மாட்டாங்க, ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. ஓகேங்களா? பிகினர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு தெரியல அப்படின்னா 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று வேர்ட்பிரஸ், இன்னொன்று பிளாகர். என்னோட சஜஷன் வித்தவுட் அமௌண்ட்டில் ஃப்ரீயாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பிளாகரில் போய்ட்டு ஒரு 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிளாகர்னா என்னன்றது ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சாலே வேர்ட்பிரஸ்ன்ற அட்வான்ஸ் லெவல் நீங்கள் வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வேர்ட்பிரஸ் வெப்சைட்லேருந்து வந்துட்டுருக்குது. சரிங்களா? தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfull.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சைடு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். தென் வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக் லிங்க் இருக்குது, எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி இருக்குது, டொமைன் ரேட்டிங் இருக்குன்றது A to Z எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தென் இந்த இடத்த வந்து என்னுடைய அதாவது லைவ் ரிப்போர்ட் வந்து என்னால் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கு நண்பா. மோர் தென் நான் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே லைவ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன். என் சேனல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் AdSense ரிப்போர்ட் எப்படி போட்டிருக்கேன், இப்போ எப்படி போட்டுட்டு இருக்கும் அப்படின்றது ஒன் டைம் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ரீசன் என்ன அப்படின்னா, நான் லைவ் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறேன், என்னுடைய வெப்சைட் நேம் வந்து நான் காட்டுறேன் அப்படின்னா என்னுடைய காம்படிட்டர், ஓகேங்களா, தென் எனக்கு ஆகாதவங்க இப்படி கூட சொல்லலாம், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா VPN அண்ட் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி டயர் 1 கண்ட்ரிலேருந்து உள்ளே என்ட்ரி ஆகிற போல் ஆகிட்டு வேணும்னே ஆடு வந்து கிளிக் பண்ணுறாங்க. சரிங்களா? வேணும்னே ஆடு கிளிக் பண்ணுறது மூலிமா என்னோட வெப்சைட்டுக்கு வந்து ஆட்லின்ட்ன்ற ப்ராப்ளம் வருது இல்லாமல் AdSense அக்கௌண்ட் கூட ஒரு சில டைமில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பல பிரச்சனைகள் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கிறத தாண்டி வந்து ஏன்னா காம்படேட்டராக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒன்று நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டால் வீடியோ ஒரு கண்டினியூட்டாக போட மாட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சில பிரச்சனையால் வந்து என்னோடய வெப்சைட்டை வந்து ஓப்பனாக சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். தென் அதாவது உங்களுக்கு வந்து இன்னமும் டீட்டெயிலாக அண்ட் கிளியர் கட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலில் போங்க. ஃபஸ்ட்டு நான் எப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் ஒரு 6 மாதம் 1 இயர்னு சொல்லிட்டு மோர் தென் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வீடியோஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? சரி, இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஏர்னிங் செக்ஷன் ஃபஸ்ட் இருக்குல்ல இந்த ப்ளூ கலர் பாக்ஸ், அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்டாக நமக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்குது, தென் எவ்வளோ பேஜ் RPM இருக்குன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $31.76 வந்து கிடச்சிருக்கு. இது வந்து திஸ் மந்தில் பாருங்கள் $55.65 வந்துருக்கு இல்லையா, அது கூட ப்ளஸ் பண்ணி தான், அதாவது திஸ் மந்தில் இருக்கு இல்லையா அந்த செக்ஷனில் ஆட் ஆகி தான் நமக்கு ஓவராலாகவே $55.65 வந்து நமக்கு காமிச்சிட்ருக்கு. ஓகேங்களா? எனக்கு புரியல அப்படின்னா நண்பா, நமக்கு ஒரு நாளைக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, டுடேவில் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் இருக்கு இல்லையா அந்த செக்ஷனில் ஆட் ஆகி அதாவது ப்ளஸ் பண்ணி காமிக்கும். சரிங்களா? சரி, அப்போ எஸ்டர்டே அமௌண்ட்டும் லாஸ்ட் 7 days அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா டுடே டாலர் தான் எஸ்டர்டேவில் காமிச்சிட்ருக்கு. அப்படின்னா டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வருதோ அது எல்லாமே அதாவது எப்படி சொல்கிறது, அப்பைக்கப்பே அடுத்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி காமிக்கும் ஒன்று. அதே போல் நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பேஜஸை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கரெக்டாக டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே அது அதாவது எஸ்டர்டேவில் இருக்குல்லையே அந்த செக்ஷனுக்கு வந்து கரெக்டாக நைட்டு 12:05க்கு மேலே மூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டுடேவில் வந்து அந்த செக்ஷனில் 00 ஆகிட்டு கரெக்டாக அதாவது 1 மணிக்கு மேலே மறுபடியும் அப்டேட் ஆக ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாம் எஸ்டர்டேக்கு வந்துடும். அப்போ எஸ்டர்டே அமௌண்ட் எல்லாமே லாஸ்ட்டு 7 days இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 days கணக்கில் எடுத்துக்காதீங்க. டுடே டாலர் எவ்வளோ வருதோ அது எல்லாமே திஸ் மந்தில் அன்னன்னைக்கு டேவில் அப்பப்போ அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அது கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டியதில்லை. சரிங்களா? தென் ஓவராலாக 28 நாள் கழிச்சு கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு அப்படின்னும் போது திஸ் மந்தில் உங்களுக்கு எவ்வளோ டாலர் இருக்கோ மறுபடியும் 1ஆம் தேதி ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்டாக 1ஆம் தேதி நைட்டு, அதாவது மோர் தென் மந்த் எண்டில் நைட்டு 1ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னும் போது நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் மொத்தமாக 00 பண்ணிவிட்டு பேலன்ஸில் இருக்கு இல்லையா, இப்போ பேலன்ஸில் $74 இருக்கா, தென் இப்போது அந்த செக்ஷனில் வந்து ஓவராலாக இப்போ திஸ் மந்தில் ஒரு $55 இருக்குல்ல அது கூட ப்ளஸ் பண்ணி பேலன்ஸில் காட்டும். பேலன்ஸில் அந்த செக்ஷனுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகி உடனே கரெக்டாக 20 நாளைக்கு ஹோல்டு செய்வாங்க. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், 1ஆம் தேதியிலேருந்து 20 நாளைக்கு எக்ஸாக்டிங்காக ஹோல்டு பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த 20 days வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ வந்து ஆர்கானிக்காக வந்திருக்கா, இல்லை VPN போட்டு யூஸ் கிளிக் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்களே வேணும்னே ஆடை போய் உங்கள் வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஆடை கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூகுள் பாட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சம்டைம் நான் சொன்னதில் ஏதாவது வந்து சோஷியல் மீடியா டிராஃபிக்கோ, இன்ஸ்டாகிராம் டிராஃபிக்கோ, டெலகிராம் டிராஃபிக்கோ இது போல் ஆர்கானிக்கே டிராஃபிக் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, ஃபேஸ்புக் அதுபோல் கேம்பிங் மூலிமா நீங்கள் மணி மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டு மொத்தமாக இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு மொத்த அமௌண்ட்டும் மைனஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக மந்த்து மொத்தம் 30 நாள் மணி மேக் பண்ணுறதுக்கு அதுலேருந்து 20 நாளைக்கு அமௌண்ட் ஹோல்டு பண்ணுவாங்க.
அப்போது ஓவரால் 50 நாள் ஆச்சா. ஸோ 21ஆந்தேதி நைட்டு கரெக்டாக நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பேலன்ஸ்ன்ற செக்ஷனில் இருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து எதுவும் மைனஸ் ஆகாமல் அப்படியே இருந்து 0 பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் கரன்சியை கரெக்டாக 24ஆந்தேதி நைட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். சரிங்களா? தென் அப்படி ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது லாஸ்ட் பேமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு வந்துடும். லாஸ்ட் பேமெண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு மூவ் பண்ணியிருக்காங்களோ அந்த லாஸ்ட் பேமெண்ட்டில் காமிக்குது அப்படின்னும் போது எக்ஸாக்டிங்காக அவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும், இன்க்ளூடு ஜிஎஸ்டி டேக்ஸ்லாம் போக. ஓகேவா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஏர்னிங் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு எப்படி பேக் எண்டில் ரன் ஆகுதுன்னு. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, கீழே பாருங்கள் பேஜஸ் கிளிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன் பாருங்கள், நோட் பண்ணிட்டு வாங்க. பேஜஸ் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 1260 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு 1260 பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த 1260 பேர் வந்ததால் $31.76 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோ இருக்குது? 39ன்னு இருக்குது. அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு 1260 பேர் வந்திருக்காங்க. அதில் 39 பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 39 பேர் ஆடை கிளிக் பண்ணதால் $31.76 வந்து கிடச்சிருக்கு. அப்போ ப்ரோ என்ன ப்ரோ சொல்ல வரீங்க? அப்போ ஒரு கிளிக்கு ஒரு ஓவராலாக $1 இருந்து $1.50 கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பா, இது வந்து ஓவராலாக காமிச்சிட்ருக்கு. இதுவே கண்ட்ரி பேஸ் பண்ணி எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ ஆடு கிளிக்கு நடந்திருக்குன்றது நம்ம கண்ட்ரி பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே வந்து நமக்கு வந்து கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் தெரியும். ஓகேங்களா? தென் இது வந்து நம்மளுடைய பர்சனல் வெப்சைட்ன்றதால டொமைன் வந்து காட்ட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். தென் இதனுடைய எக்ஸாம்பிளுக்கான இன்னொரு ரிப்போர்ட்டுமே கூட நான் காட்டுறேன் என்னுடைய இன்னொரு டொமைனில் இருந்து. சரிங்களா? தென் இப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள். பேஜ் ஆர்பிஎம் $25.19 வந்து இருக்குது. சிபிசி 0.81 இருக்குது. ஓவராலாக இந்த பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இந்தியா பேஸ் பண்ணி எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எஃபெக்ட் போட்டாலுமே சரி, உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எப்படி சொல்கிறது, மணின்றது உங்களால் மேக் பண்ணவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு $10-20 வரணும்னா உங்கள் வெப்சைட்டுக்கு சாலிடாக ஒரு நாளைக்கு 15,000 பேர்லேருந்து 30,000 பேர் ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆகணும். சரிங்களா? ஆனால் இதுவே நான் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து டயர் 1 கண்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் 20 டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் இது போல் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோஸ் நீங்கள் ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கும்போது கண்டிப்பாக புரியாது. சேனலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வீடியோவை ஒரு டைம் ரெகனைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறது ஃபேக்காக ஒரிஜினலான்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரிங்களா? தென் ஸோ ஒரு யூசர் வந்து நான் வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? $25.19 இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் நமக்கு கரண்ட் டைமுக்கு $25.19 வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கலுங்க. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.81 இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக்கு 0.81 வந்து நமக்கு கிடச்சிட்ருக்குது. சரிங்களா? சரி, தென் சிபிஎஸ்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, தென் பேஜ் ஆர்பிஎம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல் போடுறது மூலிமா உங்களுக்கான ரெவன்யூமே அதிகமாக இருக்கும். சரியா? சரி, பக்கத்தில் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 1470 இம்ப்ரெஷன். நண்பா இந்த இடத்துல ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா பேஜஸ் பாருங்கள் 1260. ஓகேங்களா? ஆனால் இம்ப்ரெஷன் 1470. நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. கிட்டத்தட்ட என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் பேக்கில் போங்க அப்படியே. ஓகேங்களா? ஏன் அது அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 1000 பேஜஸ் தான் வருவாங்க, ஆனால் 6000 இம்ப்ரெஷன் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா ஒரு குவாலிட்டியாக நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூசர்ஸ் வராங்க அப்படின்னா மினிமமாக 2-3 நிமிஷம் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு குவாலிட்டியான ஒரு யூசர்ஸ்க்கு நான் கரெக்டான வேவ். ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வராங்க அப்படியே போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது போல் இம்ப்ரெஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்லின்ட்ன்ற இஷ்யூஸ் வந்து ஃப்யூச்சரில் வரும். ஸோ 1000 பேஜஸ் வருது அப்படின்னா 6000 இம்ப்ரெஷன் வந்து கிராஸ் ஆகணுன்றது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை தவிர என்னால் ஓப்பனாக எதுவும் சொல்ல முடியாது. சம்டைம் உங்களுக்கு இம்ப்ரெஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? சரி, கீழே பேஜ் சிடிஆர் வந்து பாருங்கள் 3.9% வந்து இருக்குது. இப்போதைக்கு சைட் வந்து 100% சேவ் ஜோனில் தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? பேஜ் சிடிஆர் எப்போவுமே 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போயிடுச்சு சம்டைம் அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு கம்பல்சரி ஆட் லிமிட் இஷ்யூஸ் வரும். ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு ஆட் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10க்குள்ளேயே பேஜ் சிடிஆர் வந்து மெயின்டைனிங் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ அதிகமாக வருன்றது பாருங்கள். இது வந்து நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட் பேமெண்ட்டு $1394 வந்திருக்கா. கீழே பாருங்கள் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்தியா, தென் அது போக போலாண்டு, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஜெர்மனி இதெல்லாம் இருக்கு இல்லையா.
இது வந்து டுடேக்கு. தென் இதிலே எஸ்டர்டே ரிப்போர்ட் பாருங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஏன்னா கண்ட்ரி நான் சொன்னதான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் யூஎஸ், அது யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரேபியா, சவுதி அரேபியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 கண்ட்ரி. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்காது. சரிங்களா? உங்களுக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னா டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாம் வந்து கன்வர்ட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 150 அண்ட் 200 பேஜ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 100% யூனிக்காக இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகளுக்கு 100% நான் கேரண்டியுமே கொடுப்பேன். சரிங்களா? தென் இதில் வந்து மினிமமாக வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 100% யூனிக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் யாருக்காச்சும் உங்கள் வெப்சைட்டுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். ஃபார் ஆர்டிகல் 150 அண்ட் 200 பேஜ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் ஆஃபர் போய்ட்டுருக்கு. 10 ஆர்டிகளுக்கு மேலே நீங்கள் யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்கள் வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். தீம்ஸோடைய நேம் வந்து ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம். ஓகேங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு ஜஸ்ட் ஃபார் கீ மட்டும் வேணும் அப்படின்னா 2000 பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவே ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க, 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னும் நான் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்க்கு வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கோம், கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்க்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். தென் இது போக நம்மக்கிட்ட வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் பில்டு பண்ணுறது அப்படின்னா 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 ரூபா, 15000 ரூபா அண்டு 25000 ரூபா 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். கால் பண்ணுங்கள், ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 7000 ரூபா பேக்கேஜில் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் 1 இயர்க்கான ஹோஸ்ட் அண்ட் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதே 15000 ரூபா பேக்கேஜில் உங்களுக்கு ஃபுல் டீச் மட்டும் தான் பண்ணுவோம். ஆனால் 25000 ரூபா பேக்கேஜில் உங்களுக்கு நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு பதிலாக நான் வேலை செஞ்சு வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருவேன். இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா. ஓகேவா? தென் இது போக வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங்கான பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. அதாவது டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணுமா பண்ணி கொடுக்கலாம், டொமைன் ரேட்டிங் ஏற்றணுமா பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது போக வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து ஏதாவது இஷ்யூஸாக இருக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, கூகுள் ஆட்சன்ஸில் ஃபர்தராக ஆட் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, தென் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது, தென் உங்களுக்கு ஒரு பிகினராக இருந்தால் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இதெல்லாம் ஒரு பேசிக் தெரியல அப்படின்னும் போது அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறது. இது போல் உங்கள் வெப்சைட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, தென் யூடியூப் சேனலுக்கு எதனா இஷ்யூஸாக இருக்குன்னா கூட நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மோர் தென் இது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே தான் வரும், எதுவுமே ஃப்ரீக்குள்ளே வராது. சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது போக வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு சோஷியல் மீடியா லிங்க்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். பிளாகிங்கில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற ரெஜிஸ்டர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் எதிர்பார்க்கறத விட அட்வான்ஸ் லெவல் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.